காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செல்வது எந்த ஆட்சியில? பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில? பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஊழல் கலாச்சாரம் பரவியது எந்த ஆட்சியில? ஆக மொத்தத்துல தமிழ்நாடு நாசமா போனது தீய சக்தி ஆட்சியிலே. மக்கள் பேசுறது நான் ஒரு பேருந்துல போகும் கூட பேசிட்டாங்க, நாங்க 3 மாசத்துல இவங்க என்ன செய்ய முடியும்னு. ஆனா தமிழ்நாட்டுல கடந்த காலத்துல காவேரி காய்ந்து போனது எந்த ஆட்சினால? கச்சத்தீவு கைவிட்டு போனதுனால எந்த ஆட்சினால? முல்லை பெரியார் முடங்கி போனது எந்த ஆட்சினால? பாலாறு பாலாகி போனது எந்த ஆட்சினால? ஈழத்தமிழர்கள் பலர் இரையாகி போனது எந்த ஆட்சியில? ஊழல் உற்றுக்கண்ணா பெருகி போனது எந்த ஆட்சியில? கனிம வளம் காணாம போனது எந்த ஆட்சியில? கார் ரேஸ்னு காதுல பூ சுத்தி கஜானாவை காலி செல்வது எந்த ஆட்சியில? குடிமக்களை குடிமகனாக மாற்றியது எந்த ஆட்சியில? பட்டினியாக இருந்த பாட்டாளிகளை கிட்னியை திருடினது எந்த ஆட்சியில? பாட்டலுக்கு 10 ரூபான்னு ஊழல் கலாச்சாரம் பரவியது எந்த ஆட்சியில? பார்ட்டி பண்டுன்னு பட்டையை கிளப்பினது எந்த ஆட்சியில? போதையால் தமிழக இளைஞர்கள் தள்ளாடியது எந்த ஆட்சியில? 30,000 கோடி ஊழல்னு முணுமுணுத்த முன்னாள் அமைச்சர் எந்த ஆட்சியில? முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறி வெளிநாடு முதலீடு செய்து எந்த ஆட்சியில? சட்ட ஒழுங்கு சீர்திருத்தி சந்தி சிரிச்சது எந்த ஆட்சியில? சுயநலத்துக்காக சாலை முதல் சத்தன முட்டை வரை ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில? மக்கள் பணத்தை மைனர்கள் மஞ்சள் குளித்தது எந்த ஆட்சியில? தமிழர்கள் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தது எந்த ஆட்சியில? அலைக்கட்டு ஊழல் நடந்தது எந்த ஆட்சியில? ஆக மொத்தத்துல தமிழ்நாடு நாசமா போனது தீய சக்தி ஆட்சியிலே. பாருங்க, எந்த ஆட்சியில் தான் அவர் கேட்கிறாரு. விடுங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, பேசுங்க, முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக்க அழகு, தமிழருக்கு எங்கள் தங்க தளபதி அழகு, தீய சக்திக்கு தீகார் சிலை அழகு அழகுன்னு சொல்லி அன்னை நாடு குடும்ப ஆதிக்கத்தை ஒழிப்பு எங்களுக்கு அளித்த பரிசு கேலியும் கிண்டலும். காலம் சைசது விட்டது. கேலிக்கும் கிண்டலுக்கும் நாங்கள் அஞ்சவில்லை. இது எங்களுக்கு திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு, பெற்றெடுத்த தாய்நாட்டு மண்ணு, பெற்றெடுத்த தமிழ் மண்ணு. தமிழக அரசியல் களத்திலே நிரந்தர முதலமைச்சராய் எப்போதும் களத்தில் நிற்கக்கூடியவர் வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி, வெற்றி தளபதி என்று சொல்லி வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த் என்று சொல்லி அன்னை நாடு ஜெய்ஹிந்த் என்று சொல்லி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணம் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பனிதமுள் பணியை போல நன்னும் நிற்பாக்கென்னும் நசித்திட வேண்டும் என்று இறைவாக்கு நன்றியை சொல்லி, பேரவைத் தலைவர்களுக்கு நன்றியை சொல்லி, முதலமைச்சருக்கு நன்றியை சொல்லி, அமைச்சர்கள் நன்றியை சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என் நேரத்தை கருதி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர்